பக்கம் 1. பேயால் கொண்ட மரண பயம். பாகம் 1. அத்தியாயம் 1. மர்மமான பங்களா மீது ஆர்வம். ஒரு மாலை பொழுதில் கிராமத்தின் அமைதியான டீக்கடையில் சூடான டீயை அருந்திக் கொண்டிருந்தனர் நண்பர்கள் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி. அடர்ந்த மரங்களுக்கிடையில் பல ஆண்டுகளாக பூட்டிக் கிடந்த அந்த பெரிய பாழடைந்த பங்களாவை பற்றி பேச்சு வந்தது. அந்த கிராமத்தில் அந்த வீட்டை பற்றி 1000 கதைகள் உலவின. அதன் அருகில் செல்லவே மக்கள் அஞ்சுவார்கள். இந்த கிராமத்துலையே அந்த பழைய வீட்டை பத்தித்தான் 1000 கதை சொல்றாங்க. அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல. நாம ஒரு தடவை அந்த பாழடைந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாமா திருப்பதி? எனக்கு உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சிவசங்கரன் ஆர்வத்துடன் கேட்டார். திருப்பதி சற்று யோசித்தார். அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு ரகசியம்னு எனக்கும் ஆச்சரியம்தான். ஆனா அங்க போறது ஆபத்தில்லையா என்றார் தயக்கத்துடன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே சங்கர் கம்பீரமாக டீக்கடைக்குள் நுழைந்தார். அவரது வருகை அங்கிருந்த மற்றவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. சங்கர் நேராக சிவசங்கரனையும் திருப்பதியையும் நெருங்கி கண்கள் சிவக்க அதிகாரமான குரலில் சீறினார். என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீர்கள்? முடிவு எடுக்கும் அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது என்று அதிரடியாக கூறிவிட்டு சற்றும் தாமதிக்காமல் ஆளுக்கு 2 அறைகள் கன்னத்தில் கொடுத்தார். அந்த அடியில் இருவரும் அதிர்ந்து போயினர். கன்னங்கள் சுடேற நிலைகுலைந்த திருப்பதியும் சிவசங்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சட்டென்று நிலைமையை உணர்ந்து சங்கரின் கோபத்தை தணிக்க இருவரும் உடனடியாக மன்னிக்கவும் சங்கர் என்று குரல் கொடுத்தனர். தங்கள் தவறை ஒப்புக்கொண்ட பிறகு சிவசங்கரன் மெதுவாக சங்கரை பார்த்தார். நாங்கள் உன்னை கேட்காமல் முடிவு எடுத்தது பெரிய தவறுதான். அதற்காக மன்னிப்பு கோருகிறோம். சரி, நீயும் அந்த பங்களாவுக்கு எங்களுடன் வருகிறாயா என்று நேரடியாகவே கேட்டார். சங்கர் ஒரு கணம் யோசித்தார். கோபம் மறைந்து ஆர்வம் எட்டி பார்த்தது. அவருக்கும் அந்த பங்களாவின் மர்மம் தொற்றிக் கொண்டிருந்தது. சரி, வருகிறேன் என்று சம்மதித்தார். ஆனால் என் அனுமதி இல்லாம ஒரு எறும்பும் உள்ள நுழையக்கூடாது. அவரது குரலில் இருந்த கண்டிப்பு சம்மதத்திலும் குறையவில்லை. அத்தியாயம் 2. ஊர் தலைவரின் மிரட்டல். மூவரும் பேசிக்கொண்டிருக்கும்போதே டீக்கடையின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து காளியும் பேபியும் இறங்கினர். மிரட்டலான தோற்றத்துடன் டீக்கடைக்குள் நுழைந்த அவர்கள் எந்தவித முகபாவமும் இன்றி சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் மூவர் முன்னால் வந்த காளி, எங்கே செல்லத் துணிந்தீர்கள்? அந்த பாழடைந்த வீட்டிற்கா என்று அதிகாரமான குரலில் கேட்டு முடிப்பதற்குள் அவரும் பேபியும் சற்றும் தயக்கமின்றி. பக்கம் 2. மூவர் கன்னத்திலும் ஆளுக்கொரு அறை கொடுத்தனர். ஏற்கனவே சங்கரிடம் அடிவாங்கிய மூவரும் இந்த முறை நிலைகுலைந்து போனார்கள். அவர்களை அறைகூவிய காளி மீண்டும் அதே தொனியுடன், அந்த இடத்தை உங்களுக்கு யார் காட்டிக் கொடுத்தது? உங்கள் திட்டம் என்ன என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே திட்ட ஆரம்பித்தார். காளி திட்டிக்கொண்டிருக்கும்போதே டீக்கடையின் வாசலில் திடீரென ஒரு கம்பீரமான உருவம் வந்து நின்றது. ஊர் தலைவரான சிவன், தனது பிறப்பிலிருந்தே கிராமத்தின் தலைவராக அறியப்பட்டவர். யாரும் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் அவர் உரத்த குரலில், எங்கேயோ போய் தொலையுங்கள் என்று அதிரடியாக கூவினார். அதே வேகத்தில் நேராக வந்தவர் சங்கர், திருப்பதி, சிவசங்கரன் ஆகிய மூவர் கன்னத்திலும் ஓங்கி ஓர் அறை கொடுத்தார்.
ஒட்டுமொத்த டீக்கடையும் ஒரு கணம் உறைந்து போனது. சற்றும் எதிர்பாராத இந்த தொடர் தாக்குதல்களால் அந்த மூவரும் அதிர்ச்சியில் நிலை குலைந்து நின்றனர். அத்தியாயம் 3. அர்ஜுனனின் மர்மம். தொடர் அடிகளாலும் அவமானப்படுத்தப்பட்டதாலும் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவருக்கும் கோபம் பொங்கியது. வலியையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு 3 பேரும் ஒரே நேரத்தில் காளி, பேபி மற்றும் சிவன் ஆகியோரை பார்த்து ஆவேசமாக கத்தினார்கள். அந்த வீட்டில் என்னதான் இருக்கிறது என்று சொல்லித் தொலையுங்கள். மூவரின் ஆவேசமான கேள்விக்கு டீக்கடை மொத்தமும் அமைதியானது. அனைவரும் காளி, பேபி மற்றும் சிவனின் பதிலுக்காக காத்திருந்தனர். ஒரு கணம் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ஊர் தலைவரான சிவன் மெல்லிய குரலில், ஆனால் உறுதியுடன், அந்த வீட்டில் அர்ஜுன் என்றொரு ஆன்மா இருக்கிறது என்று கூறினார். அர்ஜுனின் பெயரைச் சொன்னதும் சிவனின் முகம் ஒருவித வேதனையில் சுருங்கியது. அவன் ஒரு நல்லவன். இந்த ஊரில் எல்லோரிடமும் அன்பாக பழகியவன். அவனுடைய மரணம், அது ஒரு விபத்தாகத்தான் முதலில் கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் அது ஒரு கொலை. ஒரு மர்மமான மரணம். அந்த பாழடைந்த பங்களாவில்தான் அவன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அவனை யார் கொன்றார்கள், ஏன் கொன்றார்கள் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. அவனது மரணத்திற்கு பிறகுதான் அந்த வீடு ஒரு சாபக்கேடாக மாறியது. அவனது ஆன்மா அந்த வீட்டை விட்டு நீங்க மறுத்து தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி தேடி அலைகிறது. அதை தேடி அங்கு போனவர்கள் யாரும் பிழைத்ததில்லை. சிவன் குரல் தழுதழுக்க அர்ஜுனின் பயங்கரமான கடந்த காலத்தை பற்றி விளக்கினார். அத்தியாயம் 4. பங்களாவினுள் ஒரு பைத்தியக்கார ஆன்மா. அர்ஜுனின் மர்மமான மரணம் மற்றும் பங்களாவின் சாபக்கேடு பற்றிய சிவனின் விளக்கம் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவருக்கும் அது இன்னும் தூண்டுதலாகவே அமைந்தது. தொடர் அடிகளும் மிரட்டல்களும் அமானுஷ்ய கதைகளும் அவர்கள் மனதில் மேலும். பக்கம் 3. பிடிவாதத்தையும் உண்மையை அறிந்து கொள்ளும் தீவிர ஆர்வத்தையும் தூண்டின. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த வீட்டுக்கு போய்த்தீருவோம் என்று மூவரும் ஒரு சேர உறுதியாக கூற ஆரம்பித்தனர். அவர்களின் குரலில் அச்சம் இல்லை, மாறாக சவாலை எதிர்கொள்ளும் ஒரு துணிச்சல் ஒளிர்ந்தது. ஊர் தலைவர் சிவன், காளி, பேபி ஆகியோர் தடுத்து நிறுத்துவதற்குள் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஒரு நொடிகூட யோசிக்காமல் மூவரும் டீக்கடையிலிருந்து வெளியேறி இருள் சூழ்ந்த அந்த பாழடைந்த பங்களாவை நோக்கி விரைந்தனர். பங்களாவின் இடிந்த இரும்பு கதவை தள்ளி திறந்து மூவரும் உள்ளே கால் எடுத்து வைத்தனர். உள்ளே காலடி வைத்த அடுத்த நொடியே பங்களாவின் ஆழத்திலிருந்து ஒரு பயங்கரமான பைத்தியக்காரத்தனமான சிரிப்பொலி கேட்டது. ஹா ஹா ஹா! அந்தச் சிரிப்பொலி கேட்டதும் மூவரும் ஒரு கணம் உறைந்து போயினர். தங்களுக்கு முன்னால் பேயோ அமானுஷ்ய உருவமோ தோன்றும் என எதிர்பார்த்த அவர்களுக்கு அந்தச் சிரிப்பு ஒரு வினோதமான பைத்தியக்காரனின் சிரிப்பு போல இருந்தது. சங்கர் ஒரு கணம் திகைத்து நின்றார். பிறகு அந்த குரல் வந்த திசையை நோக்கி உற்று பார்த்தார். அவருடைய முகத்தில் முதலில் ஒரு குழப்பம் தெரிந்தது. என்னது, இங்கே ஏதோ பேய் இருக்குன்னு பீதியை கிளப்பினாங்க. ஆனா இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சத்தமாக கூறியவர் அடுத்த நொடியே சிவனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்.
சிவனின் குரல் அவர் மனதில் எதிரொலித்தது. அர்ஜுனின் ஆன்மா தனக்கு நடந்த அநீதிக்கு நீதி தேடி அலைகிறது. சங்கர் சட்டென நிலைமையை உணர்ந்தார். இந்த குரல் ஒரு வேடம். அந்த பைத்தியக்காரச் சிரிப்பு ஒரு போலியான தோற்றம். அடேய், நீதான் அர்ஜுனனின் ஆன்மாவா? பைத்தியக்காரன் மாதிரி வேடம் போட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா என்று கோபமாக கத்தினார் சங்கர். திருப்பதியும் சிவசங்கரனும் சங்கரின் திடீர் கோபத்தை பார்த்து ஆச்சரியத்துடன் நின்றனர். சங்கரின் கேள்விக்கு பதில் சொல்வது போல் அந்தச் சிரிப்பொலி திடீரென ஒரு உறைந்த, குளிர்ச்சியான குரலாக மாறியது. ஹா ஹா ஹா, ஆமாம், நான் தான் அர்ஜுனனின் ஆன்மா. உங்களை இந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தானே சிவன், அவன்தான் என்னை கொன்றவன். அவன்தான் என்னை கொலை செய்தான். அந்த குரல் பங்களா முழுவதும் எதிரொலித்தது. மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஊர் தலைவரான சிவன்தான் அர்ஜுனை கொன்றார் என்பது அவர்களுக்கு பேரிடியாக இருந்தது. அத்தியாயம் 5. சிவனின் மரணபலி மற்றும் மீள்வருகை. அர்ஜுனின் ஆன்மாவின் வார்த்தைகள் காற்றில் கரைவதற்கு முன்பே பங்களாவின் இடிந்த வாசல் வழியாக ஊர் தலைவரான சிவன் வேகமாக உள்ளே நுழைந்தார். அவரது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அவர் மூவரையும் ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு, உங்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டதா என்று கர்ஜித்தார். பின்னர் சிவன். பக்கம் 4. கோபத்தில் பற்களை கடித்துக்கொண்டு, இதற்கு மேலும் உங்கள் மூவரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உங்களை இப்பொழுதே கொல்லப் போகிறேன் என்று கர்ஜித்தார். சிவன் மிரட்டி முடிக்கும் முன்னரே அர்ஜுனனின் ஆன்மாவின் குரல் மீண்டும் பங்களாவில் அதிரச் செய்தது. மூடனே என்று சிவன் மீது கர்ஜித்த அர்ஜுனனின் ஆன்மா கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவனை காற்றில் மேலே தூக்கிப் போய் தரையில் ஓங்கிப் போட்டு தள்ளியது. சிவன் தரையில் விழுந்ததும் ஒரு பலத்த சத்தத்துடன் 5 நிமிடங்களுக்கு அசைவற்று அமைதியாக கிடந்தார். அந்த 5 நிமிடங்களும் சிவசங்கரன், திருப்பதி, சங்கர் ஆகிய மூவரும் திகிலுடன் சிவனையும் அர்ஜுனனின் ஆன்மாவின் ஆற்றலையும் பார்த்து கொண்டிருந்தனர். டீக்கடை வாயிலில் நின்றிருந்த காளியும் பேபியும் இதைக் கண்டு அதிர்ந்து போயினர். 5 நிமிடங்கள் கடந்தன. திடீரென சிவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் மறுபடியும் உயிர் பெற்றார். அவர் கண்கள் கலக்கத்துடன் திறந்தன. அவர் பயங்கரமான வலியுடன் மெதுவாக எழுந்து நின்றார். அர்ஜுனின் ஆன்மா சிவனை கொல்லாமல் ஒரு பாடத்தை புகட்டுவது போல இருந்தது. அத்தியாயம் 6. கத்தியின் ரகசியம் மற்றும் தப்பித்தல். தன் உடலில் படிந்த மண்ணை தட்டியபடி மெதுவாக எழுந்த சிவன் அர்ஜுனனின் ஆன்மாவை நோக்கி, என்னை படுத்தியிருக்கலாம், ஆனால் மூடனே, என்னை அழிக்க முடியாது என்று ஆவேசமாக கத்தினார். சிவனின் சவாலுக்கு பதிலளிக்கும் விதமாக அர்ஜுனனின் ஆன்மா சங்கர், திருப்பதி, சிவசங்கரனை பார்த்து ஒரு குளிர்ந்த குரலில் கட்டளையிட்டது. சிவனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு கத்தி வேண்டும். அது பக்கத்தில் உள்ள கோயிலில் இருக்கிறது. உடனே அந்த கத்தியை போய் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அர்ஜுனனின் ஆன்மாவின் இந்த கட்டளை சிவசங்கரன், திருப்பதி மற்றும் சங்கர் ஆகிய மூவரையும் பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. உயிர் பயத்தில் சற்றும் தாமதிக்காமல் அந்த பங்களாவை விட்டு பதறி அடித்து கொண்டு வெளியேறினார்கள். அத்தியாயம் 7. உண்மை வெளிப்படுகிறது. பங்களாவை விட்டு வேகமாக வெளியேறிய சிவசங்கரன், சங்கர் மற்றும் திருப்பதி ஆகிய மூவரும் இவ்வளவு நேரம் பரபரப்பாக ஓடி வந்ததால் சோர்வடைந்து சற்று மூச்சு வாங்கினர். ஆனால் அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு பெரும் அதிர்ச்சி.
அவர்கள் ஓடி வந்த திசையில் டீக்கடை இருந்த இடத்தில் அவர்களுக்கு முன்னால் காளி, பேபி மற்றும் சிவன் ஆகிய மூவரும் நின்று கொண்டிருந்தனர். சிவன் அவர்களை பார்த்து ஒருவித புன்னகையுடன், என்ன, கோயிலுக்குச் சென்று கத்தி கொண்டு வர புறப்பட்டுவிட்டீர்களா என்று கேட்டார். இந்த காட்சியை கண்ட மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சங்கர் ஒருவித பயத்துடன், நீங்க அங்கே பங்களாவில் தானே இருந்தீங்க? அர்ஜுனனின் ஆன்மாவால் தூக்கி போடப்பட்டீங்க, எப்படி இங்க இருக்கீங்க என்று கேட்டான். சிவன் ஒரு கேலிச் சிரிப்புடன், அர்ஜுனனின் ஆன்மா என்னை பக்கம் 5 தூக்கி போட்டுவிட்டு என்னை கொல்ல கத்தி கொண்டு வரச் சொன்னதா? அது அர்ஜுனனின் ஆன்மா அல்ல என்று கூறிவிட்டு மர்மமான புன்னகையுடன் மூவரையும் உற்று நோக்கினார். சொல்லுங்கள், அந்த கத்தியை எடுத்து வரச் சொன்னதா இல்லையா என்று அழுத்தமாக கேட்டார். இதற்கு பதிலளித்த சிவசங்கரன், சங்கர், திருப்பதி மூவரும் ஒருமித்த குரலில், ஆமாம், அதுதான் அர்ஜுனனின் ஆன்மா என்று சொல்லிக்கொண்டது. உங்களை கொலை செய்ததாகவும் உங்களை கொல்ல அந்த கத்தி தேவை என்றும் சொன்னது என்றனர். இதை கேட்ட சிவன் தனது முகத்தில் ஒரு விசித்திரமான பாவத்துடன் சற்று முன் இருந்த புன்னகையை மறைத்து, அர்ஜுனனின் ஆன்மா சொன்னதா? நான் அர்ஜுனனை கொன்றேன் என்று? உண்மையில் நான் கொல்லவில்லை. கொன்றது இங்கே நிற்கிறார்கள் அல்லவா, காளி, பேபி ஆகிய இந்த 2 பெண்கள் தான் என்று சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரும் உண்மையை போட்டுடைத்தார். அத்தியாயம் 8 அரக்கிகளின் வாக்குமூலம். சிவனின் வார்த்தைகள் காற்றில் அதிர்ந்து அடங்குவதற்குள் அங்கே நின்றிருந்த காளி மற்றும் பேபி இருவரின் முகமும் சட்டென்று மாறியது. இதுவரை இருந்த தயக்கமான, அமைதியான முகமூடி கழன்று விழுந்து அவர்களுக்குள் மறைந்திருந்த ஒரு கொடூரமான, வெறித்தனமான பார்வை வெளிப்பட்டது. அவர்களின் கண்கள் இரத்தச் சிவப்பாயின. உதடுகளில் ஒரு பயங்கரமான, விகாரமான சிரிப்பு படர்ந்தது. அவர்களின் தோற்றம் முன்பை விடவும் பல மடங்கு கடுமையாக மாறியது. டீக்கடையின் சுற்றுப்புறமே ஒருவித உறைந்த அமைதியால் சூழ்ந்தது. மூவரும் பெரும் அச்சத்தில் உறைந்து நின்றனர். காளி தனது குரலை ஒரு குரூரமான கர்ஜனை போல ஒலிக்கச் செய்தாள். ஹா ஹா, ஆமாம், நாங்கள் தான் அர்ஜுனனை கொன்றோம். அவன் எங்களுக்கு தேவையில்லாதவனாக இருந்தான். எங்கள் திட்டங்களுக்கு அவன் தடையாக இருந்தான். அதனால்தான் அவனை அப்புறப்படுத்தினோம். அவளை தொடர்ந்த பேபி வெறித்தனமான சிரிப்புடன், அவன் வெறும் ஒரு பொம்மை. எங்கள் கையில் கிடைத்த ஒரு விளையாட்டு பொருள். அவனை யார் வேண்டுமானாலும் கொன்றிருக்கலாம். அவன் உயிரை நாங்கள் அற்பமாக எண்ணினோம் என்று கொடூரமாக கூறினாள். அவர்களின் வார்த்தைகள் மூவரின் உடலெங்கும் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அத்தியாயம் 9 கிளைமாக்ஸ். அரக்கிகளின் முடிவு மற்றும் புதிய தலைமை. காளி மற்றும் பேபியின் கொடூரமான வாக்குமூலத்தை கேட்ட சிவன் சட்டென்று தனது முகத்தில் இருந்த கேலிச் சிரிப்பை மறைத்து ஒரு ஆழ்ந்த கோபத்துடன் அவர்களை பார்த்தார். அவருடைய கண்கள் இரத்தச் சிவப்பாயின. தனது இடுப்பிலிருந்து ஒரு பளபளக்கும் கத்தியை உருவிய சிவன் அதை உயர்த்தி பிடித்தார். அந்த கத்தி சந்திர ஒளியில் மின்னி ஒருவித மரண அச்சத்தை ஏற்படுத்தியது. சிவன் காளி மற்றும் பேபியை நோக்கி வேகமாக நடந்தார். போதும், உங்கள் கொடூர விளையாட்டுகளுக்கு நான் இனி அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார். சற்றும் தாமதிக்காமல். பக்கம் 6. மின்னல் வேகத்தில் காளியையும் பேபியையும் ஓங்கி வெட்டினார். இருவரின் உயிரும் ஒரு நொடியில் பிரிந்தது.
அவர்களின் உடல்கள் சாய்ந்தன. காளியையும் பேபியையும் கொன்ற சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி ஆகிய மூவரையும் நோக்கினார். அப்போதுதான் அவரது உடல் மெதுவாக உருமாறத் தொடங்கியது. கம்பீரமான தலைவரின் தோற்றம் மறைந்து அவரது தோல் கருப்பாக மாற, கண்கள் குழிவிழுந்து, பற்கள் கோரப்பற்களாக நீள, கைகள் நீண்ட கூரிய நகங்களுடன் ஒரு அரக்க உருவம் வெளிப்பட்டது. அரக்க உருவில் நின்ற சிவன் சிவசங்கரன் சங்கர் திருப்பதி ஆகியோரை நோக்கி, நான் இந்த அரக்கிகளைத்தான் கொன்றேன். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று கர்ஜித்தார். அவரது குரலில் ஒரு பயங்கரமான ஆனால் ஆறுதலான தொனி இருந்தது. இந்த கிராமத்தில் இனி பேய்க்கதைகள் இருக்காது. நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று உறுதி அளித்தார். சிவனின் அந்த அரக்க உருவம் சிறிது சிறிதாக மறைந்து, அவர் மீண்டும் ஊர் தலைவரான சிவனாகவே மாறினார். காளி மற்றும் பேபியின் உடல்கள் அங்கே கிடந்தன. இந்தச் சம்பவத்தைக் கண்ட சிவசங்கரன் சங்கர் திருப்பதி மூவரும் சிவனின் முன் வந்து, தலைவரே, நீங்கள் தான் எங்கள் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலர். நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று ஒருமித்த குரலில் உறுதிபட கூறினர். பின்னர் ஊர் தலைவர் சிவன் தனது கம்பீரமான குரலில், இனி இந்த கிராமத்தில் பேய்க்கதைகளுக்கு இடமில்லை. அர்ஜுனனுக்கு நீதி கிடைத்துவிட்டது. காளியும் பேபியும் அழிக்கப்பட்டுவிட்டனர். இனிமேல் எந்த தீய சக்தியாலும் இந்த கிராமத்தை அண்ட முடியாது என்று அறிவித்தார். பாகம் 1 இத்துடன் நிறைவடைகிறது.